திஸ் இஸ் அதித்தி அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல தமிழ் சினிமாவுடைய 4 பிக் ஆக்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபேவரட்டான புத்தகங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு சீரிஸோட ஒரு பகுதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நானு தமிழ் சினிமாவுடைய 5 பெரிய டைரக்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபேவரட் புக்ஸ பத்தி சொல்லியிருந்தேன். லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட் அவுட். இந்த வீடியோல வந்து நான் 4 ஆக்டர்ஸ் உடைய புத்தகங்கள பத்தி சொல்லப் போறேங்க. தி ஆக்டர்ஸ் ஆர் வந்து ரஜினி சார் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து கமல் சார், நெக்ஸ்ட் வந்து தனுஷ் சார் அண்ட் ஃபைனலி வந்து அரவிந்த் சாமி சார். திஸ் இஸ் நோ பர்டிகுலர் ஆர்டர் ஆக்சுவலி. இவங்கள ஃபர்ஸ்ட் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு இதுல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து த ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி சார். ஆக்சுவலி ரஜினி சார் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் புத்தகத்தை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய 3-4 பேட்டிகள்ல வந்து இந்த புத்தகம் வந்து அவர் லைஃபை பர்சனலா நிறையவே மாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்துடைய பேர் வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி பை பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிறது தான் புத்தகத்துடைய தலைப்பு. ஸோ இது வந்து 1946ல வெளிவந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாசிக் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இப்போ மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த மெடிடேஷனை நிறைய பேருக்கு உலகம் நெடுகிலும் அறிமுகப்படுத்தினதுல இந்த புக்குக்கு வந்து ஒரு சிறந்த பங்கு இருக்குன்னே சொல்லலாம். உதாரணமா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் நம்ம எல்லாருமே பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவரை கூட இந்த புக்கு வந்து ரொம்பவே பர்சனலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாத்தினதா அவரும் சொல்லியிருக்காரு. இப்ப இதுல வந்து மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா முகுந்த் லால் கோஷ். ஆக்சுவலி இந்த பரமஹம்ச யோகானந்தா வந்து அந்த பேருக்கு மாறுறதுக்கு முன்னுக்கூட்டி அவர் வந்து முகுந்த் லால் கோஷ் அப்படிங்கிற பேர்ல தான் பிறந்திருக்காரு. கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து பயங்கரமான விஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குங்க. அதாவது எப்படியாவது நான் இறைவனோட கனெக்ட் ஆகணும், இறைவனுக்கும் எனக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்கணும், ஸ்பிரிச்சுவலா நான் ரொம்ப ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல அவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஆர்வம் காட்டியிருக்காரு. நிறைய குருக்களை தேடி போயிருக்காரு அவரு. யாராவது இந்த மென்டர் பண்ணி ஒரு சரியான பாதையை காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்திய நடிகையிலுமே அவர் வந்து பல குருக்களை சந்திச்சிருக்காரு. அப்படி அவர் சந்திச்சு ஒருத்தரை மட்டும் தன்னுடைய பர்டிகுலர் மென்டரை ஏத்துக்கிட்டாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அப்படிங்கிறவரு. ஸோ அவரை வந்து தன்னுடைய குருவா அவர் ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி அதன் மூலமா வந்து பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி தான் கத்துக்கிட்ட விஷயங்களை நிறைய இடங்கள்ல வந்து அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அதாவது இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து வெளியே இருந்து ஒரு லேமேனுக்கு பாக்குறப்போ ரொம்ப பெரிய வார்த்தையா தெரியும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்னர் பீஸ், கனெக்டிங் வித் செல்ஃப், இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்பவே பெருசா ரொம்ப இதா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்துல சொல்லியிருக்க 2 மெயின் கான்செப்ட்ஸுங்க. ஒண்ணு வந்து கிரியா யோகா அப்படிங்கிற ஒன்ன பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல கிரியா யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரீதிங் டெக்னிக், பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் டீப் பிரெத் இன், டீப் பிரெத் அவுட், இந்த ஒரு மூக்கு க்ளோஸ் பண்ணி இன்னொரு மூக்கு க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றது. ஸோ அதோடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது. இதன் மூலமா வந்து அவங்க அந்த ஸ்பைன் டு பிரெயின் அந்த ஒரு பாத்வேவை வந்து நல்லா கிளென்ஸ் பண்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரியா யோகாவை வந்து ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்றதன் மூலமா நம்மளுடைய முன் ஜென்ம கர்மாக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஜெனுவினாவே நம்ம இதெல்லாம் பண்ணா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. பிளஸ் இன்னொரு விஷயம் வந்து செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது நமக்குள்ளே நிறைய விஷயங்களை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அத வந்து இந்த புக்ல ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் த புக் எம்பசைசஸ் இஸ் எவ்ரி ரிலீஜியன் இஸ் ஈக்குவல் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா எல்லா மதங்களுமே வந்து ஒரே கருத்து தான் போதிக்குது. எப்படின்னா பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, யாரோட இதுக்கும் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களுமே வந்து நமக்கு ஒரு விஷயத்தை தான் உணர்த்துது. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க உலகத்துடைய எந்த மதத்தை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கனாலும் எந்த மதத்திலயுமே வந்துட்டு நீ வந்து ஒருத்தன்ட்ட பொய் சொல்லி இவன்ட்ட போய் திருடு, இவனை வந்து ஒரு குழியில தள்ளி விடு அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லா மதங்களுமே வந்து ஒரே கருத்தை வலியுறுத்துது. ஆனா அதோடைய வடிவங்கள் வேற வேறையா இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் வந்து பூஜை ரூம்ல சாமி படங்கள் வச்சு கும்பிடுவாங்க. இன்னொரு பர்டிகுலர் ரிலீஜன் வந்து இல்ல நான் இந்த சிலைகள்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஸோ பட் அட் த எண்ட் எல்லாமே வந்து ஒரு கருத்து தானே வலியுறுத்துது. அதை வந்து இந்த புத்தகம் நடிகையுமே அழகாவே சொல்லியிருப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த புத்தகத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ ஆர் இன்டு அந்த ஸ்பிரிச்சுவலா வந்து நம்ம ஒரு வகையில போய் நமக்கு மென்டல் பீஸை தேடிக்கணும். பிகாஸ் எவ்ரிபடி இன் டுடேஸ் லைஃப் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு மென்டல் இல்னஸ் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு மென்டல் இல்னஸை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த புக் வந்து ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் புக். 2வது புத்தகம் வந்து நம்ம உலகநாயகன் கமல் சார் அவர்கள் சொன்ன ஒரு புத்தகம். இல்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்துச்சுங்க. இதை பத்தி நம்ம
இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டு இருந்தேன். போன லாஸ்ட் இயர் இந்த டைம் தான் நான் ஸ்டார்டட் திஸ் சேனல். ஆக்டிவா வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன டிசைன் அப்படின்னா, போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து 6 பிக் பாஸ் சீசன்ஸ் 6ஓ சம்திங் எனக்கு கவுண்ட் கரெக்ட்டா தெரியல. அத்தன சீசன்லயுமே வந்து கமல் சார் அவ்ளோ புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா, நான் இத ஸ்டார்ட் பண்ணி சரி அந்த டைம் கமல் சார் ஏதாச்சும் புக் சொன்னா, சரி நம்மளும் எடுத்து சொன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குமே. நான் அத ஸ்டார்ட் பண்ண டைம் தான் கமல் சார் வந்து நான் பிக் பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த புத்தக அறிமுகம் அப்படிங்கிற விஷயமும் பிக் பாஸ்ல எல்லாமே போயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம ஆரம்பிச்ச நேரம் தான் இப்படி இவரு வந்துட்டு வேணான்ட்டு போணுமோ அப்படின்னு தோணுச்சு. பட் அவர் வந்து நெறைய நெறைய நல்ல புத்தகங்கள் சொல்லியிருக்காரு. த்ரூ அவுட் அந்த 6 சீசன் அவர் தொகுத்து வழங்குன எல்லா சீசன்ஸ்லயுமே வந்து நெறைய நெறைய நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இது வந்து கமல் சார் இதையும் வந்து நெறைய பேட்டிகள்லயும், பல வெளியிடங்கள்லயும் இந்த புத்தகத்த பத்தி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்துடைய பேர் வந்து "A Brief History of Humankind. Sapiens: A Brief History of Humankind" பை யுவல் நோவா ஹராரி. இது வந்து ஒரு அழகான நான் ஃபிக்ஷன் புத்தகங்க. அதாவது ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற இந்த மனிதர்கள் வந்து எப்படி ஒரு பிளானட்ட டாமினேட் பண்ண வந்தாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் ஒரு தீம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இத வந்து எப்படி எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 4 விதமான ரெவல்யூஷன்ஸ் மூலமா சொல்லியிருப்பாங்க. நான் 4 ரெவல்யூஷன்ஸ எலாபரேட் பண்ணிட்டு, எப்படி எப்படிலாம் ஒரு ஒரு விஷயமும் மாத்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா, இதெல்லாம் தான் வந்து இந்த புத்தகத்தோட மெயின் கீ தீம்ஸ். இத பத்தி சார் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த புத்தகத்துடைய விற்பனை வந்து வேற லெவல்ல அமோகமா இதாக ஆரம்பிச்சுச்சு. ஆக்சுவலி அப்படி ஒரு விஷயம் உண்டு. நம்ம யாராச்சும் நம்ம வந்து ரொம்ப பார்த்து வியந்து அட்மையர் பண்ற மனிதர்கள் ஏதாவது ஒரு ஒரு புத்தகத்த ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, உடனடியா போய் நம்ம எல்லாருமே போய் ஆட்டோமேட்டிக்கா Amazon எங்க இருக்கு? இதுல கிடைக்குமா? அதுல கிடைக்குமான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே தேட ஆரம்பிச்சுருவோம். பிகாஸ் சம் வே வி லுக் ஃபார் டு கனெக்டிங் வித் பீப்பிள். நமக்கு வந்து அவங்க சொன்னத படிக்கிறப்ப அந்த அவங்களுடைய தாட் ப்ராசஸும் நம்மளுடைய தாட் ப்ராசஸும் ஓ! பாரேன் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாரி இருக்கும். முதல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து கோக்னிட்டிவ் ரெவல்யூஷன். அதாவது காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 70,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டயத்துல தான் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம மனிதர்கள் வந்து புதுசா யோசிக்கிறதுக்கான விஷயங்கள், அதாவது யோசனை அப்படிங்கிறதே அவங்களுக்கு அப்பதான் வந்திருக்கு. ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும், இல்ல ஒரு இமேஜினேஷன் ஆகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து இப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து அந்த டயத்துல தான் மனிதர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரெவல்யூஷன் நடந்த டயத்துல மனிதர்கள் எல்லாருமே வந்து லார்ஜ் குரூப்ஸ்ல தான் இருந்தாங்க. பெரிய பெரிய குழுக்களா பிரிஞ்சிருந்தாங்க. அண்ட் இது வந்து இந்த மாரி பெரிய பெரிய குழுக்கள்ல இருக்கிறப்ப, அவங்களுக்கு தோணுற விஷயங்கள அவங்க வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உனக்கு அது தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த டயத்துல இந்த தாட் அப்படிங்கிறது முதல்ல வந்த ஒரு விஷயம். ஸோ உனக்கு தோணுதா? அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. அடுத்ததா வந்து இந்த கதை சொல்ற சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம குறிப்பிட்ட சில சமூகங்கள வச்சு அவங்கலாம் கதை வழியாவே வந்த சமூகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற விஷயமும் அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு லாங்குவேஜோட வச்சு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அவங்க. நம்ம மனிதர்கள் வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டோம்னா, லைக் ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு ப்ராப்பர் லாங்குவேஜ் நம்ம இப்ப பேசுற மாதிரி எல்லாம் இல்லனாலும், ஏதோ ஒரு விஷயம் அனிமல்ஸையும் அவங்களையும் ஆரம்ப காலத்துல வித்தியாசப்படுத்தின ஃபேக்டர்ஸ்ல லாங்குவேஜும் முன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாக வந்து முதல் ரெவல்யூஷன் அதுதான் வந்து நமக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படிங்கிறது. ஸோ இந்த தான் வந்து ஒரு பின்னால வரக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், கல்ச்சர் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த பர்ட்டிகுலர் ரெவல்யூஷன் தாங்க ஃபவுண்டேஷன போட்டிருக்கு. 2வது நான் சொல்லப்போற டைப் ஆஃப் ரெவல்யூஷன் வந்து அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். முன்னாடி வந்து ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து ஒரு ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயத்துல தான் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. உணவ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டயத்துல உணவ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு, அவங்களுக்கு வந்து உணவெல்லாம் வந்து பயங்கர தாராளமா இருந்திருக்கு. ஸோ அந்த டயத்துல உணவு தாராளமா இருக்க, சரி நம்ம மக்கள் தொகைய பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களும் ஜாஸ்தியாகி, உணவு உற்பத்தியும் ஜாஸ்தியான ஒரு பர்ட்டிகுலர் ஃபேஸ் தாங்க இது. இப்படி உணவு ஒருத்தவங்களும் உற்பத்தி பண்றாங்க இல்லைங்களா? உற்பத்தி பண்ணி, அவங்க அதுக்கப்புறம் எய்தர் அத வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதோ, இல்ல அந்த இடத்திலே வந்து அவங்களுடைய வாழ்விடத்த அமைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த டயத்துல தான் வந்து ஒருத்தருக்கு ஒரு வீடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலரா யோசிச்சு இருந்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நிலத்த வந்து மனிதர்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சாங்க. நிலத்த வந்து ரொம்ப ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப போற்றி பாராட்டி, அதுதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டைம் இருந்திருக்கும். எல்லா சமூகங்கள்லயுமே. நம்மளுடைய சமூகத்துல இதுதான் வந்து அந்த நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா, அதுதான் நமக்கு எல்லாமே குடுத்திருக்கு அப்படிங்கிற அந்த நிலத்து மேல அவங்க பயங்கர ஒரு மாரி கிராட்டிட்யூடா இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னாலும், நம்மளுடைய ஆத்தர் அவர்கள் என்ன ஆர்க்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது வந்து ஒரு மாரி இண்டிவிஜுவலைஸ்டு ஃப்ரீடத்த வந்து கம்மி பண்ணி விட்டுருச்சு. அண்ட் ஒரு ஒரு மாரி வெல்பீயிங்கே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. பாருங்க அவன் மனிதர்கள் வந்து தனக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பொதுவுல யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த சில விஷயங்களையும் அவர் வந்து இதுல ஸ்ட்ராங் ஆர்குமென்ட் பாயிண்ட்ஸா வச்சிருக்காரு. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
அடுத்து வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு சில 1000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த டயத்துல தான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரிலிஜியன், பர்ட்டிகுலர் எம்பையர், பர்ட்டிகுலர் குரூப்புக்கு கீழ மக்கள் தங்கள தங்களே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபேஸ் தான் வந்து அதாவது குளோபலாவே வந்து நெறைய மனிதர்கள பல்வேறு குழுக்கள பிரிச்சு அடையாளம் காட்ட ஹெல்ப் பண்ண ஒரு ஃபேஸ் தான் இது. அண்ட் இதுல வந்து பல ரிலீஜியன்ஸ் புதுசு புதுசா உருவாயிருக்கு. ஒரு ஹிந்துயிசம் ஆகட்டும், கிறிஸ்டியானிட்டி ஏன்னா அதெல்லாம் வந்து சார் இந்த புத்தகத்துல வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. பல ரிலீஜியன்ஸ் வந்து இந்த கட்டத்துல தான் வந்து தோன்றியிருக்கு. அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு கீழ நம்மள வந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய வேல்யூஸோட இது அலைன் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்த ஒரு ஃபேஸும் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபேஸ் தான். அண்ட் இதுல வந்து ஒரு மனிதர்களுக்கு இடையில வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் குடுக்குறேன். நீங்க எனக்கு ஒரு விஷயம் குடுங்க அப்படின்னா, அதுக்கு அடிப்படையா ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்லைங்களா? ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டயத்துல தான் வர ஆரம்பிச்சுச்சு. இன்ஃபாக்ட் ஒரு யுனிவர்சல் ட்ரஸ்ட் சிஸ்டமாவே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து ட்ரேட் நெட்வொர்க்ஸ். இப்ப முன்னாடி உள்ளதிலே வந்து நம்ம பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணியாச்சு. இதுல வந்து தங்கள ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு அடையாளம் கண்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு பர்ட்டிகுலர் கனெக்டிங் பாயிண்ட்டா வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து ட்ரேட் அப்படிங்கிற விஷயம்லாம் உள்ள வந்து மக்கள் வந்து மெல்ல மெல்ல தங்கள மேம்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து இந்த கல்ச்சர்ஸ்க்கு கிராஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ பிட்வீன் கல்ச்சர்ஸ் ஆர் பிட்வீன் லேண்ட்ஸ், ரேசஸ் எல்லா விஷயங்களுக்கும் ஊடால ஒரு அழகான கான்டாக்ட் அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. கடைசியா உள்ளது தான் நம்மளுடைய சயின்டிபிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. இந்த சயின்டிபிக் ரெவல்யூஷன் வந்து சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது தாங்க. ஒரு தோராயமா வந்து ஒரு 500 வருடங்கள்னு வச்சுக்கோங்க. 500 வருடங்களுக்கு முன்னாடி வந்த இந்த விஷயம் தான் வந்து நம்ம அந்த உலகத்த பார்க்குற ஒரு விதத்திலே வந்து ஒரு புதுமைய கொண்டுட்டு வந்திருக்கு. ஒரு திங்கிங் ப்ராசஸே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு இந்த ஒரு டயத்துல. ஸோ இந்த டயத்துல வந்து நம்ம திங்கிங் ப்ராசஸ் ஷிஃப்ட் ஆக மனிதர்கள் மேம்பட மேம்பட நெறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதாகட்டும், ஒரு ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கிறதாகட்டும், ஆரம்ப காலத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்து மெல்ல மெல்ல அப்படியே மனிதர்களோட வாழ்க்கையில வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டயத்துல இன்னும் முக்கியமா வந்த 3 விஷயங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கேபிட்டலிசம், கன்சியூமரிசம். இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த டயத்துல உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம மனிதர்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு வந்து மெயின் அடிப்படையாக இருந்தது. அண்ட் இதுல வந்து நெறைய புது புது விஷயங்கள்லாம் வர வர மக்கள் அந்த விஷயத்த பேஸ வச்சு தான் இப்போ வரைக்குமே நம்ம அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நமக்கு இனிஷியலி நெட்வொர்க் வந்து 2G இருந்தது. அப்புறம் 3G, இப்போ 4G, 5G, அடுத்து 6G. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஃபேஸ் தான் வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு. ஸோ மெல்ல மெல்ல எப்படி வந்து மனிதர்கள் தான் வந்து மோஸ்ட் அடாப்டிவ் பீயிங்ஸ் ஆன் எர்த் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல அவன் கொண்டு போய் விட்டாலும் அவன் எப்படியாச்சும் தன் பிழைப்ப தேடிக்குவான். எப்படியாச்சும் தான் வந்து சஸ்டெயின் ஆகி சர்வைவ் ஆகி வருவான் அப்படிங்கறத வந்து இந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து யுவல் நோவா ஹராரி அவர்கள் வந்து எம்பசைஸ் பண்ணியிருப்பாப்ல. ஸோ இதான் 2வது புத்தகம். 3வது வந்து ஆக்டர் தனுஷ் அவர்களுடைய புத்தகம். ஒரு கதை நான் இதுல இன்க்ளூட் பண்றேங்க. ஏன்னா பிகாஸ் 2மே வந்து ஒரு நான் ஃபிக்ஷன சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு ஒன் ஸ்டோரி. ஒரு அழகான கதைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அழகான கதை கிடையாது. இட்ஸ் மோர் ஆஃப் அ த்ரில்லர் ஸ்டோரி. பட் நான் எந்த ஸ்பாயிலர்ஸும் குடுக்கல. ஏன்னா முன்னாடி வீடியோலயே வந்து நான் அந்த அண்ணா தெருணினாக்கே நான் ஸ்பாயிலர்ஸ் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வெரி சாரி. ஆக்சுவலி அது வந்து அது அது வந்து அவ்ளோ பெரிய ஸ்பாயிலர் ஆகும்னு நான் நினைக்கல. பட் தட் வாஸ் அ வெரி பிக் ஸ்பாயிலர். ஸோ இதுல வந்து நான் எந்த ஸ்பாயிலருமே சொல்லப் போறது கிடையாது. இது வந்து ஒரு கெஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது லூசி ஃபோலி அவர்கள் எழுதின புத்தகம். ஆக்சுவலி இது வந்து இந்த இதெல்லாம் வந்து எய்தர் அந்த பர்ட்டிகுலர் ஆக்டர்ஸ் வந்து ஒரு யூடியூப் வீடியோல சொன்னதோ, இல்ல பர்ட்டிகுலர் ஆக்டர்ஸ் வந்து ஒரு பேப்பர் இன்டர்வியூல சொன்னதோ, அத பேஸ வச்சு நான் இத பண்ணியிருக்கேன். தனுஷ் சார் வந்து இந்த கெஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிற புத்தகம் வந்து அவருடைய லைப்ரரி கலெக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ரொம்பவே பெருசா எழுதியிருந்தாங்க. இந்த கெஸ்ட் லிஸ்ட் வந்து ஒரு செம்மையான த்ரில்லர் புத்தகங்க. இப்போ ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பெரிய கல்யாணம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜூல்ஸ் வில் அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த பெண் க்ரூம். இவங்க 2 பேருமே வந்து ஒரு பெரிய ஐலாண்ட்ல எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மேகசினுடைய எடிட்டர். அந்த வில் அப்படிங்கிறவர் வந்து அந்த பையன். அவரு வந்து ஒரு சர்வைவல் ஷோவுடைய ஹோஸ்ட். ஸோ இட்ஸ் ஆல் திங்ஸ் பிக் தான் இதுல வந்து. ஏன்னா எல்லாமே வந்து கிராண்டா இருக்கு. பெரிய பெரிய விஷயங்களா இருக்கு. ஆனா ஒரு மாதிரி இந்த புத்தகத்துக்குள்ள போனதுல இருந்தே வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஸ் அட்மாஸ்பியராவே இருக்கும். டேய் என்னையா என்னமோ சம்பவம் நடக்க போகுதுடா. இது ஒண்ணும் சரியா போய் முடிய போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து பயங்கரமா தோணும். ஏன்னா அந்த ஒரு ரேஞ்ச்ல இருக்கும் இது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப கல்யாணம் நடக்குது. 1000 விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அதாவது வெட்டிங் அட்டெண்ட் பண்ண வர்றவங்கல வந்து அந்த வில் அப்படிங்கிற அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு 4 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஜூல்ஸுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் சிஸ்டர்லாம் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் இடையிலே வந்து நெறைய விஷயங்கள் டிரான்ஸ்பரண்டா பேசியிருக்க மாட்டாங்க. பட் அந்த வெளிய பார்க்கிறப்போ வந்து தி பெர்ஃபெக்ட் கப்பிள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்க. ச்ச வாழ்ந்தா இவங்கள மாரி வாழ்ந்தா எவ்ளோ ஒரு அது அத்தியந்த தம்பதியினர் இவங்க எவ்ளோ ஆத்மார்த்தமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி
ஒரு பர்ட்டிகுலரா ஒரு ஃபெக்கட வெளிய போட்டுட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள 1000 பஞ்சாயத்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ திருமண நாள் அன்னைக்கு வந்து அந்த மாப்பிள்ளை கொலை செய்யப்படுகிறார். அவ்வளோதான். ஆக்சுவலி இனிஷியலா இந்த புத்தகத்துல வந்து பாடின்னு தான் சொல்லி வச்சிருப்பாங்க. யார் பாடின்னு சொல்ல மாட்டாங்க. நான் அது ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கேன் இங்க. பட் அதுக்கப்புறமா வந்து டைம் ஃப்ரேம்ஸ்லாம் ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். முன்னாடி, பின்னாடி, முன்னாடி, பின்னாடின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி யார் அந்த கொலைய பண்ணது? அப்படிங்கிறது அந்த கதையுடைய ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பெரிய ட்விஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு வந்து எல்லா இவன் தான் பண்ணியிருப்பான், இவ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 1000 கேரக்டர்ஸ சஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம். புத்தக நடிகைகள் ஏன்னா நெறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு 15, 20 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவ்வளோ பேர் நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம். பட் வந்து பண்ணது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு வேற ஒரு கேரக்டர் இத பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் காம்ப்ளெக்ஸ் மிஸ்டரி ஸ்டோரீஸ் இது நானே கண்டுபிடிக்கணும், என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த புத்தகத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் a வெரி பிக் பெஸ்ட் செல்லர் ஆக்சுவலி. ஸோ அதான் அந்த 3வது புத்தகம். 4வது புத்தகம் வந்து அரவிந்த் சாமி சார் அவர்கள் சொன்ன புத்தகம். ஆக்சுவலி இத பத்தி நான் நம்ம சேனல்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவே போட்டிருக்கேன். அரவிந்த் சாமி சார் வந்து 5 புத்தகங்கள ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல. அந்த 5ஐயும் வந்து நான் எலாபரேட் பண்ணியே சொல்லியிருக்கேன். அத லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துறேன். ஸோ இந்த வீடியோல வந்து அவர் என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பேசிக்கலி நாலேட்ஜ், கெய்னிங் நாலேட்ஜ், மேனேஜிங் மனி அந்த மாதிரி விஷயங்கள். அதுல வந்து மிக பெருசா போட்டு அடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா வந்து தி சைக்காலஜி ஆஃப் மனி அப்படிங்கிற புத்தகம். சைக்காலஜி ஆஃப் மனி வந்து சார் சொன்னது தான் தாமதம். எல்லாரும் வந்து போயிட்டு எங்க இருக்கு அந்த புக்கு, எங்க இருக்கு அந்த புக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த புத்தகம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சைக்காலஜி ஆஃப் மனி ஆக்சுவலி. ஏன்னா லைக் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது பயங்கர முக்கியம். நமக்கு ஸ்கூல்லலாம் வந்து A+B² ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப நீங்க தூக்கத்துல எழுப்பி ஜெனுவினா கேட்டா கூட நம்ம எல்லாருக்குமே அந்த அடிப்படை ஃபார்முலா என்னன்னு தெரியும். பட் ஒரு கையில வந்து திடீர்னு நமக்கு நாளைக்கு ஒரு ரூ. 10,000 ரூ. 15,000 வந்தது அப்படின்னா, அது எங்கிட்டு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது? எதுல போட்டா வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வரும்? ஹவ் டூ மேனேஜ் மனி கேர்ஃபுல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நம்மலாம் வந்து ட்ரைங் அண்ட் டெஸ்டிங் தான். நமக்கு வந்து பெருசா நம்ம சொல்லிக் குடுத்து கத்துக்கிட்டு அப்படி கிடையாது. நம்மலாம் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு பண்றது தான். ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அபௌட் மனி அந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நம்ம எல்லாருக்குமே. அதுல வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க இதுல போய் பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் பேசிக் திங்ஸ் அபௌட் மேனேஜிங் மனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து இந்த புத்தகத்துல வந்து ரொம்பவே அழகா எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீடிங் சம்திங் கைண்ட் ஆஃப் நாலேஜ்ஃபுல் ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த புத்தகத்த வந்து நீங்க டெஃபினட்டாவே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து 4 ஆக்டர்ஸ் உடைய ஃபேவரட்டான 4 புத்தகங்கள். அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வாட் யூ திங்க் அபௌட் திஸ் வீடியோ? இந்த சீரிஸ்ல வந்து நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாமா? அப்படின்னும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ.